இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக அந்த பட்ஜெட்டில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எவ்வளோ வருமானம் வருது, என்னென்னத்துக்கு செலவு பண்ணுறோம், எவ்வளோ வரி விதிக்கிறோம், ஒன்றிய அரசுலேருந்து எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறது மட்டும்தான் விவாதிக்கப்படும். ஆனால் பொருளாதாரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி, விவசாயத்தில் என்ன நடக்குதுங்கிறதோ, தொழில்துறை என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் ஒரு ஆய்வறி ஒரு விவாதமும் வராது. துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் வரும்போது அந்தந்த துறை சார்ந்தவங்க மட்டும்தான் அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. இது மட்டும்தான் என்ன செய்யும், இந்த அறிக்கை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒட்டுமொத்த பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்னெல்லாம் ஆகிருக்கு, கடந்த 5 ஆண்டுகளில் 6 ஆண்டுகளில் என்ன ஆகிருக்கு அப்படிங்கிறது குறித்து ஆய்வு செய்து மேலே போயிருக்கா, கீழே வந்திருக்கா, அதிகமாக இருக்கா, குறைஞ்சிருக்கா, அதுக்கு என்ன காரண காரியங்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து ஒரு கட்டுரையாக தொகுத்து அது முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம பொருளாதாரம் வந்து விவசாயத்தை விட்டு நகர்ந்து ஒரு விவசாயம் அல்லாத ஒரு பொருளாதாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுமாதிரி மாறும்போது என்ன ஆகுதுன்னா, கால மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இழப்புங்கள்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம பொருளாதாரத்தை ரொம்ப பாதிக்காது. ஆனால் எது பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டளவில் என்ன நடக்குதுங்கிறத விட சர்வதேச அளவில் என்ன நடக்குதுங்கிறது வந்து நம்ம பொருளாதாரத்தை பாதிக்கும். என்ன பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்தியாவிலே மிக அதிகமான அளவில் கார் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால் ஏற்றுமதி ஆகும் நிறையா. அதே போல் டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தான் நிறையா உற்பத்தி பண்ணுறோம். அதே மாதிரி லெதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தான் நிறையா பண்ணுறோம். ஆட்டோன்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தான் நிறையா பண்ணுறோம். நான் லெதர் ஃபுட்வேர் எடுத்திங்கன்னா நம்ம தான் நிறையா பண்ணுறோம். இந்த 5-6 துறைகள் தான் வந்து பெரிய அளவில் இந்தியாவிலே மிக எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி ஆகிட்டு. அது மாதிரி ஆகும் பொழுது இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா சர்வதேச சந்தையை பாதிக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது நம்மளையும் பாதிக்கும். இன்றைக்கி நாளைக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு ட்ரேட் வார்னு இறங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது நம்மளை பாதிக்கும். என்ன பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச சந்தையை நிறைய அளவுக்கு நம்ம வந்து போய் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த சர்வதேச சந்தை எப்படிலாம் பாதிக்கப்படுதோ அதனுடைய பாதிப்பு நம்மள்கிட்ட இருக்கும். நம்ம தொடர்ந்து வளர்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி ஒரு தொழில்துறை வளர்ச்சி, சர்வீசஸில் வளர்ச்சி. சர்வீஸ் தான் இருக்கிறதுலே பெருசு, அதுக்கு அடுத்தது தொழில்துறை. அது 2 ஆகிடுச்சு. வேளாண்மை வந்து சின்ன துறையாக இருக்கும். தனிநபர் வளமான வளர்ச்சி வந்து இப்போது ஒரு காலத்தில் வந்து இந்திய சராசரியை ஒட்டியே இருந்தது. அது சமயத்தில் கீழெல்லாம் கூட இருந்தது. இப்பொழுது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய பொருளாதாரம் மட்டுமல்ல, அது மட்டுமல்லாது ஒரு பரவலான வளர்ச்சி அப்படின்னு இருக்கும்பொழுது வருமானம் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் சென்று சேருவதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தனிநபர் வருமானம்ங்கிறது இந்தியா வந்து ₹1 இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனிநபருடைய வருமானம் கிட்டத்தட்ட ₹1.70 அப்படிங்கிற அளவு. ₹100 ₹170. அதுதான் வந்து இப்போ பெரிய கணக்கு அப்படிங்கிறது. இந்த ஆய்வறிக்கையினுடைய கடைசி பகுதி என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மீடியம் டேர்ம் அவுட்லுக்னு ஒன்று சொல்லியிருக்கோம். மீடியம் டேர்ம் அவுட்லுக்னா என்னக்கா, ஒரு சமீப காலத்தில் என்னென்ன மாதிரி சிக்கல்களை இந்த பொருளாதாரம் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டா அப்படின்னு சொன்னோம்னாக்கா, காலநிலை மாற்றங்கள் வருதுன்னு வச்சுங்க. வெள்ளம் திடீர்னு மழை பெய்யுது, ஏகப்பட்ட வெள்ளம் வருது, திடீர்னு ஏகப்பட்ட வெயில் அடிக்குது. இப்போ அது மாதிரி வரும்போது வேளாண் துறை வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்குது இல்லையா? 1. 2வது வந்து என்ன ஆகிட்டு இருக்குனாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண் துறை எப்படி ஆகிட்டு இருக்குனாக்கா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேளாண் துறையை நம்புவதை விட வேளாண் அல்லாத துறையை நம்புவதுங்கிறது அதிகமாகிட்டு. வர்ற வருமானத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும், சிறு குறு விவசாய தொழிலாளர்கள் தான் பெரும்பதியானவர்கள். அவருடைய வருமானத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 விழுக்காடு 70 விழுக்காடு விவசாயம் அல்லாததுலேருந்து வரும். அதுமாதிரி வரும்பொழுது விவசாயத்துக்கு வேலை செய்வதற்கு ஆள் குறைஞ்சி போகும். ஆள் கிடைக்காத, ஆள் பற்றாக்குறை வரும்போது என்னென்னா இயந்திரமயமாதல் மட்டும் தான் ஒரே வழி. அப்போ என்ன செய்வோம், என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அரசு வந்து அதற்குண்டான திட்டங்களை அறிவிக்கும். ஒன்று பட்ஜெட்டில் அறிவிப்பாங்க, இல்லாட்டி வேளாண் துறை பட்ஜெட்டில் அதுக்குண்டான திட்டங்கள் அறிவிப்பாங்க. அதுக்கு தான் இந்த முன்னோடியாக இந்த அறிக்கை வெளியிடப்படுகிறது. அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதில் சுட்டி காட்டுறதுனுடைய தொடர்ச்சியாக என்ன செயல் திட்டங்களை அவர்கள் முன்னெடுக்கிறாருங்கிறது பட்ஜெட் நாளைக்கு வந்து நாளைக்கும் அதாவது நம்ம உங்களுக்கு தெரியும், பொது விநியோகத்தை பொறுத்தவரை இந்தியாவிலே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா, அனைவருக்குமான பொது விநியோகம்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து டார்கெட் பண்ணுறதில்ல நம்ம யாரையும், என்ன உங்களுக்கு தான் உண்டு உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது 1. 2வது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத சிறப்பு பொது விநியோகம்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸ்பெஷல் பிடிஎஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஸ்பெஷல் பிடிஎஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எண்ணெய் பாமாலின் கொடுக்குறோம், ப்ளஸ் பருப்பு வகை கொடுக்குறோம். அது 2. இப்போ உணவு பணவீக்கம்னு சொல்கிறோம்ல, அந்த உணவு பணவீக்கத்துக்கு முக்கியமான காரணம் 3 காரணங்கள் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, காய்கறிகளுடைய விலையேற்றம் இறக்கம். இன்னொன்று வந்து தானியங்களுடைய விலையேற்றம் இறக்கம், பருப்பு வகைகள் இருக்குல்ல அது. 3வது வந்து எண்ணெய். இது வந்து ₹35 இது நம்ம 2ஐயும் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பெருமளவு தாக்கம் குறையும். 1. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அனைத்து மகளிருக்கு உதவித்தொகைன்னு ஒன்று கொடுக்குறோம்ல, ₹1000. அது மாதிரி கொடுக்கும்பொழுது இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது கொடுக்கும்போது மகளிருக்கு போக்குவரத்துக்கு உண்டான செலவு, குடும்பத்தில் ஆகக்கூடிய செலவுங்கிறது பாதி ஆகிடும், பெண்களுக்கு போக்குவரத்து செலவு இல்லாதனால. அதே மாதிரி உதவித்தொகை போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த விலை ஏற்றத்தை எதிர்கொள்வது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் வந்து குறைவாக தெரியும். செக்டார் வைஸை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டார் தவிர்த்து மித்த செக்டார்ஸில் ஒரு டிரான்ஸ்போர்ட்லையோ இல்லை அந்த செக்டார்ஸில் வளர்ச்சி எப்படி இருக்குது? கொரோனாக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த செக்டாரில் வளர்ச்சி வந்து எப்படி சார்?
பொருளாதார ஆய்வர்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் துறையினுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது. ஆனால் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழில்நுட்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏஐன்னு ஒன்று வருது அப்படின்னு சொல்லும்போது சர்வீசஸ் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத பற்றி யாருக்குமே ஒரு அசஸ்மெண்ட் இல்லை. யாராலையும் சொல்ல முடியாது எதெல்லாம் பாதிக்கும், எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறது. அதுதான் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சாக பார்க்குறது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தொழில்நுட்பம் மாற மாற நம்ம கல்லூரியிலிருந்து படித்து வர மாணவர்கள் இருக்காங்கள்ல, அவர்கள் இந்த புதிய தொழில்நுட்பத்துக்கு தகுந்தவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்கிறார்களா, அதை நம்ம ஆக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வச்சு என்ன செய்கிறோம்னா, நான் முதல் ஒன்றில் எல்லாம் சொல்லித்தரோம். ஆனால் அது போதுமானதாக இருக்க மாட்டேங்குது. இப்போ வரக்கூடிய தொழில் முனைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் எங்களுக்கு வேறு மாதிரி வேணும், இன்னும் புதிதாக எங்களுக்கு தொழில்நுட்பம் மாறிக்கிட்டு இருக்குது, அது வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஒரு ரியல் டைம் பேசிஸில் அதை மாற்றணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. இன்றைக்கி கூட அதை பற்றி விவாதித்து அதுக்குண்டான அறிக்கையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே கேட்டுட்டு தான் படிச்சு முடிச்ச உடனே ஸ்கில்லுக்கு போறதை விட படிப்பையே கரிக்குலத்தையே வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னாக்கா, அதாவது அதை எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்னு நான் சொல்கிறேங்க. கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் வரக்கூடிய தேர்வுகள் இருக்குல்ல, அந்த தேர்வுகளுக்கு என்ன மாதிரி வினாத்தாள்கள் தயாரிக்கப்படுதுங்கிறத பற்றி ஒரு ஆய்வு பண்ணணும். அதாவது நீங்கள் எப்படி படிக்கிறீங்கிறத எது முடிவு பண்ணணுன்னாக்கா, பரீட்சையை நோக்கி தான் படிப்பான் எல்லாரும். என்ன மாதிரி கேள்வி கேட்குறான் அப்படிங்கிறத தெரிஞ்சிங்கனாக்கா அங்கே என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன மாதிரி கேள்விகள் அப்படின்னு பற்றி பார்க்கும்போது அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் இருக்குனாக்கா, கேள்வி வந்து அவனை சிந்திக்க வைக்குதா அல்லது நினைவு கூற வைக்குதாங்கிறது. நம்மள்ட்ட இருக்க வினாத்தாள்கள்லாம் எப்படி இருக்குனாக்கா, நினைவு கூறதாக தான் இருக்க தவிர சிந்திக்கிறதா இல்லை. அப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது ஒரு நாளில் மாற்ற முடியாது. அப்போ என்ன சொல்லியிருக்கோம், அந்த உயர்கல்வி மன்றம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து எப்படி பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் வினாத்தாள்கள் அமைக்கப்படுகிறதுங்கிறத மாற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கேன். அது மாற்றும்போது என்ன ஆகுனா, தானாகவே சிலபஸும் மாறிடும். சிலபஸ் மாறினுச்சுன்னா என்ன ஆகுனா, அது எப்படி பாடம் நடத்துகிறாங்கிறது மாறும். அது எல்லாம் மாறிச்சுனாக்கா அடுத்த 3 ஆண்டுகளில் 4 ஆண்டுகளில் இதற்குண்டான தேவை குறையும் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது, தொழில் முனைவர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அப்படி இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்நுட்பம் மாறுற வேகத்துக்கு அதை மாற்ற முடியாது நம்மளால். அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி ஸ்கில்லுன்னு பண்ணுறதில்ல. அதுக்கு பதில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கல்லூரிலேருந்து வரும்போது குயிக்காக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. என்ன ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்கனாக்கா, அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி ஸ்கில் பண்ணி அந்த ஸ்கூல் வந்து நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. அது குறித்து இன்றைக்கு துணை முதலமைச்சர் வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. என்னக்கா அதை கொஞ்சம் விரிவாக பேசி அதை என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நம்ம அதை உடனே செய்வோம். கடன் சுமையெல்லாம் குறைக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு கடன் சுமைன்னு யார் சொன்னாங்க? என்னென்னு கேட்டிங்கன்னா, கடன்கிறது வந்து பட்ஜெட்னு ஒரு ப்ராசஸ். அது பட்ஜெட் 4 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ரெவென்யூ, இன்னொன்று வந்து யூனியன் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுக்குற ஷேர், 2வது ரெவென்யூ வச்சா, 3வது வந்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதுக்கப்புறம் மற்ற அமைப்புகள் இருக்குல்ல, அதுலேருந்து வரக்கூடிய வருமானம், 4வது வந்து என்ன கேட்டிங்கனாக்கா கடன். இது 4 சேர்ந்தது தான் மொத்த ரெவென்யூங்கிறது உள்ளே வர்றது. அப்போது அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தனிநபர் கடனையும் அரசு கடனையும் எல்லாரும் குழப்பிக்கவே கூடாது. தனிநபர் கடன்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் பொறுப்பு. அரசுங்கிறது என்ன தெரியுமா, அரசு வந்து ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன ஆகுதுன்னா ஆள் மாறிக்கிட்டே இருக்கும், அமைப்பு மாறவே மாறாது. அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு சட்டத்திட்டங்கள் வச்சுருக்கோம். என்ன சட்டத்திட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா, உன்னுடைய மாநிலத்தினுடைய உற்பத்தி மதிப்பு இவ்வளவு இருந்தால் அந்த மதிப்பில் இவ்வளோ வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ட்டு. அந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுலேயும் தமிழ்நாடு எவ்வளோ கடன் வாங்கலாம் அவங்க ஜிஎஸ்டிக்குலன்னு சொல்லியிருக்கு. அதற்கு கீழே தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்பொழுது எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜிஎஸ்டிக்குள்ளே 28 விழுக்காடு வரைக்கும் நம்ம கடன் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வைத்திருக்கக்கூடிய கடன் அளவு 26 விழுக்காடு. அதனால் கடன் ஏறுது அப்படின்னா, ஜிஎஸ்டிபி ஏறுதுன்னா கடன் ஏறுது. ஒன்று, கடன் ஏன் வாங்க வேண்டிய அவசியம் வருகிறது அப்படின்னு சொன்னாக்கா 2 விஷயத்தினால வருது. ஒன்று வந்து நம்மளுடைய செலவுகள் வந்து முதலீடுகளாக நம்ம பண்ணக்கூடிய செலவுகள். அப்போ பண்ணும்போது இப்போ மெட்ரோவுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கடன் வாங்கி தான் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா 20,000 கோடி 30,000 கோடி 50,000 கோடி 65,000 கோடி போகுதுன்னு வச்சுங்க, கடன் வாங்காமல் அதை பண்ண முடியும். அது வந்து அடுத்த 30 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்காக அதை பண்ணுறோம். ஒன்று. 2வது வந்து இதில் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னால் அவர்கள் நமக்கு உரியான ஷேரை தர்றது இல்லைங்கிறது இப்போ நடக்கிறது. பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டேக்ஸ் ஷேரிங்கில் இருக்கக்கூடிய சிக்கல். அவங்க வந்து நமக்கு எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்க வேண்டாங்கிறது. 2வது, அது வந்து எதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் இருக்குல்ல கான்ஸ்டியூஷன் படி, அதெல்லாம் வந்து நம்மள்கிட்ட கொடுத்தாங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ எஜுகேஷன் ஃபுல்லாக நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, பாதி கொடுப்போம் பாதி நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு வேலையே இல்லை எஜுகேஷனை பற்றி. அவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்களா எங்கேயாச்சும்?
அவங்க ஸ்கூலே நடத்துறதில்ல, நம்ம தான் ஸ்கூல் நடத்துகிறோம். ஆனால் செலவுக்கு அவங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, நம்மளை பண்ணும்போது நெருக்கடி கொடுக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டியதுனாக்கா நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குது. இத்தனைக்கும் நடுவில் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, இஷ்டம் போல தான் கடன் வாங்க தான் முடியாது. அதுக்கு சட்டம் இருக்கிறது. சட்டத்தின் அனுமதி இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. ஆர்பிஐனுடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வாங்கவே முடியாது. ஒரு பைசா கூட வாங்க முடியாது. ஆர்பிஐ எதுபடி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்குண்டான சட்டம் இருக்குல்ல, அதுபடி தான் நடத்த முடியும். அதில் வந்து நம்ம சட்டத்துக்குள் தான் இருக்கும். அதனால தான் நம்மளால் கடன் வாங்க முடியும். ஜிஎஸ்டிபியில் பெருசு நம்மளுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.